வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோட்டல்ல ரொம்ப விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடியது ரவா தோசை. நம்ம வீட்டுல பண்ணும்போது அந்த அளவுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹோட்டலை விட பெஸ்டா நல்ல டேஸ்டியான மொறு மொறுன்னு அதே ரொம்ப ஈஸியா ஒரு ரவா தோசை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அளவுகள் பர்ஃபெக்டா இருக்கும். யார் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா கூட சூப்பரா வரும். நம்ம வீட்டுல பண்றதுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரம் ஹைஜீனிக்கா எக்கானமியாவும் இருக்கும். சிம்பிளா வீட்டுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் கரெக்டான அளவுகளோட டீடைலா சின்ன சின்ன டிப்ஸோட இந்த ரவா தோசை எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த டேஸ்டியான ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு வறுக்காத ரவை, நம்ம உப்மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாம்பே ரவா, அதுதான் இது. 1/4 கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் நெய். நெய் சேர்க்கறதுனால இந்த ரவா தோசை நல்லா வாசனையா இருக்கும். நம்ம மாவெல்லாம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மிக்சியில ஒரு சுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கட்டி தட்டாம ஈஸியா நமக்கு கரைக்க வந்துடும். பாருங்க, அழகா கட்டி தட்டாம சூப்பரா கரைச்சாச்சு. இதை நம்ம கையால கரைச்சோம்னு சொல்ல கொஞ்சம் டைமும் எடுக்கும், கட்டியும் தட்டிடும். இது நமக்கு வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம மாவெல்லாம் அளந்து எடுத்த அதே கப்ல இன்னொரு 2 கப்பு நான் தண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை ஒரு தடவை நம்ம அரைச்சிட்டு இந்த மாவோட சேர்த்துக்கலாம். பாருங்க, மிக்சி ஜாரும் கிளீன் ஆயாச்சு, மாவும் நமக்கு வேஸ்ட் ஆகல. பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா நான் கரைச்சிருக்கேன். இது டோட்டலா 5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு துருவி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணிருக்கேன். பாதி கேரட் தோல் சீவிட்டு மெலிசா கிரேட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் இப்படி கையால நல்லா அப்படி கிரஷ் பண்ணிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையா இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி நான் 1-2 உடைச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தோசை பண்ணும் போதும் ஃப்ளேமை நம்ம ஹைல வச்சுக்கணும். அதே மாதிரி மாவு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். விட வேண்டியதான். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விடலாம். இந்த மாதிரி இந்த தோசையில கொஞ்சம் ஈரம் குறைஞ்சாச்சு இல்லையா, இப்ப ஃப்ளேம் நம்ம மீடியம்ல வச்சுட்டு சுத்தியும் சென்டர்லயும் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். இந்த கோதுமை தோசை ரவா தோசை எல்லாருக்கும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா ரோஸ்டா வரும். தோசை பாருங்க எவ்வளவு நல்லா ரோஸ்டா வந்துருக்கு, தானே எழுப்பி வந்தாச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்கு. இதை நம்ம அப்படியே சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு மெலீஸா இருக்கு தோசை. பாருங்க நம்ம ஹோட்டல் தோசை மாதிரி எவ்வளவு நல்லா வந்திருக்கு. நல்ல மெலீஸாவும் இருக்கு, பேப்பர் மாதிரி நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. நல்ல படக்குன்னு உடையுது, மொறு மொறு மொறுன்னு இருக்கு. பாருங்க, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரவா தோசை சூப்பரா கிறிஸ்பியா நல்லா ரெடி ஆயாச்சு. இந்த அளவு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எந்த சட்னியோட வேணாலும் சாப்பிடலாம், வெறும் இட்லி மிளகா பொடி இருந்தா கூட போதும். மத்தியானம் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன், அதோட நம்ம இந்த ரவா தோசைய டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். செம்ம மொறு 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 சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிடுறத விட டேஸ்டாவும் நல்ல மொறு மொறுனும் இருக்கு. இப்ப இந்த ரவா தோசையை இந்த அளவுகளோட பண்ணா யார் வேணாலும் பண்ணிடலாம், எல்லாருக்குமே இது பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். நம்ம இதுல சேர்த்திருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா வாசனையாவும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாவும் இருக்கு. நம்ம இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்ததுனால டைஜஷனும் ஈஸியா ஆயிடும். நம்ம இதே தோசைய வேற எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு தோசையோட விலையே 200 ரூபாய்க்கு மேல ஆயிடும்.
அதே 200 ரூபாயில வீட்டுல 4 பேர் வந்து நல்லா ஹெவியா சாப்பிட்டா கூட எல்லாருக்கும் சேர்த்து கூட 200 ரூபாய் ஆகாது. பிளஸ் இது வந்து ஹைஜீனிக்காவும் இருக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனாவும் இருக்கும். எல்லா மாவுகளும் வந்து ஏதாவது ஒரு கப்பு வச்சுட்டு அதுலயே அளந்து போட்டுக்கோங்க. அப்ப கரெக்டா வரும். இந்த மாவு வந்து நம்ம கல்லுல விடும்போது ஃபிளேம ஹைல வச்சுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறம் அந்த லேசா அந்த ஈரம் குறையிற வரைக்கும் ஹைலயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க எண்ணெயை விட்டீங்க அப்படின்னாலே போதும், தோசை வந்து அருமையா வரும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரவா தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.